அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸில் ஜூன் 2025 செஷனில் சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸ் எழுதிட்டு இருந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்ற இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ ஸ்வயம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று உங்களுடைய இமெயில் ஐடியை வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். மை கோர்சஸ், மை சர்டிஃபிகேஷன், சைன் அவுட்டுன்னு. அதில் நீங்கள் போயிட்டு மை சர்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே லாகின் ஆர் சைன் அப்புன்னு இருக்கும். கீழே மை சர்டிஃபிகேட்ஸ்ன்னு இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எந்த கோர்ஸுன்னு நீங்கள் செலக்ட் பண்ண வரும். நான் சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸை தேர்ந்தெடுத்ததுனால இப்போ இங்கே கீழே டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும். இந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட்டை நான் கிளிக் பண்ண உடனே சர்டிஃபிகேட்டு எனக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸ்வயம் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் திஸ் சர்டிஃபிகேட் இஸ் அவார்டட் டூன்னு போட்டு உங்கள் பேர் இனிஷியல் வந்துடும். ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீஷன் ஃபார் 2 கிரெடிட் கோர்ஸ்ன்னு போட்டு சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு போட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க, எப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே கோர்ஸை வடிவமைத்தவர் பேர், அடுத்ததாக இன்டர்னலில் எவ்வளோ மார்க்கு, எக்ஸ்டர்னலில் எவ்வளோ மார்க்கு, டோட்டலுக்கு எவ்வளோ மார்க்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க, இவை எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு. இந்த ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு 3 பிரிண்ட்டு எடுத்துங்க. 2 பிரிண்ட்டை நீங்கள் காலேஜில் கொடுத்துட்டு 1 பிரிண்ட்டை நீங்கள் வீட்டில் வச்சுங்க. ஃபர்தர் யூஸுக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேறு எப்போயாவது தேவைப்பட்டதுனாலும் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்துடலாம். அதே மாதிரி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணது ஞாபகமாக ஃபோன்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுங்க. ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸஸ்க்கு அது தேவைப்படும். இப்போது இந்த எக்ஸ்டர்னல் மார்க்குக்கு ஏற்கனவே ஸ்கோர் கார்டுன்னு வந்திருந்து அந்த ஸ்கோர் கார்டில் 100 மார்க்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே 70 மார்க்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்ற விஷயத்தையும் பார்த்துடலாம். இப்போ இவங்களுக்கு ஏற்கனவே ஸ்கோர் கார்டில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மார்க் 100, மார்க்ஸ் அப்டைன் 52ன்னு 100க்கு 52ன்னு எடுத்திருந்தாங்க. இங்கே 70க்கு கன்வெர்ட் பண்ணும்போது இது எப்படி போட்டிருக்காங்கன்னா, அங்கே 100க்கு 52ன்றதுனால 52/100 இன்ட்டு 70 மார்க்ஸுக்கு இது கன்வெர்ட் பண்ணும்போது 36.4ன்னு வருது. அதுதான் இங்கே இவங்க 36ன்னு எக்ஸ்டர்னல் மார்க், அதாவது ப்ராக்டர்ட் எக்ஸாமுக்கு உண்டான மார்க்கில் போட்டு வச்சுருக்காங்க. இன்டர்னலில் 30 மார்க்குக்கு எவ்வளோன்றதையும் இங்கே போட்டிருக்காங்க. டோட்டல் பண்ணி தான் இந்த 30, 70 இது ரெண்டுத்தையுமே டோட்டல் பண்ணி டோட்டல் மார்க்ஸ் 100க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அதுதான் அப்டைன்டு மார்க்காக போட்டு அதை அப்படியே பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு. இந்த ஸ்கோர் கார்டில் நீங்கள் 40 மார்க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சொன்ன ப்ராசஸ் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஸ்வயம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இன்டர்னலில் சரியாக செஞ்சிடலாமல் இருந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டு வராது. ஏன்னா ஏற்கனவே ப்ராக்டர்ட் எக்ஸாம் மார்க்கு மட்டும்தான் 40க்குன்னு கொடுத்துருந்தாங்க. இன்டர்னல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 30க்கு நீங்கள் 12 மார்க்கு எடுத்தாகணும். அதில் சப்போஸ் நீங்கள் எடுக்கலைனாலும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் ஆகாது. நீங்கள் அனைவரும் சிறந்த ஆசிரியர்களாக இந்த சமுதாயத்துக்கு வர வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.